கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மரண தருவாயில் ரத்தம் சிந்த இருக்கிற அந்த வேதனையான நேரத்தில் தன் தாயை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் ஆண்டவரை விட்டு ஒரு இடம் கூட பின்னாடி போகாதபடிக்கு சிலுவையின் அருகிலே நிற்கிறார். அதுதான் தாயுடைய அன்பு. அவர்கள் நினைத்திருக்கலாம், நான் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த மகன், நான் வளர்த்த மகன் இன்று கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி எவ்வளோ கண்ணீரோடு நின்று இருப்பார்கள். ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அப்படி ஆயிற்று. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி லூக்கா 2:35 பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அந்த இடத்துல நின்று வேதனையோட கண்ணீரோடு தன் மகனின் மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன் தாயை நோக்கி பார்க்கிறார். அப்படியே தன் தாயை வெறுமையாய் விட்டு விடாதபடிக்கு தான் அன்பா நேசித்த தன்னுடைய சீஷனாகிய யோவான் இடத்துல தன்னுடைய தாயை கொடுக்கிறார். தாயை மட்டும் இல்லை, தாயுடைய சகல பொறுப்புகளையும், இதோ உன் தாய் என்று சொல்லும் பொழுது எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தன் தாய் தகப்பனை விட்டு விடுகிறார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவது போல இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாயை கைவிடாத நம்முடைய இயேசு கிறிஸ்து, குடும்ப பொறுப்பை உணர்ந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து, மரண தருவாயிலும் தன் தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்த இயேசு கிறிஸ்து, மரண தருவாயிலும் தன்னுடைய சீஷனாகிய யோவானை நம்பின இயேசு கிறிஸ்து, யோவான் நிச்சயமாக தன் தாயை காப்பாற்றுவான் என்று சொல்லி அறிந்த இயேசு கிறிஸ்து, கண்ணீரோடு நிற்கிற தன் தாயை பார்க்கிற இயேசு கிறிஸ்து, தாயுடைய வியாகுலத்தை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து, தன்னுடைய தாயுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பு மாற்றுகிற இயேசு கிறிஸ்து, நான் இல்லை என்று சொன்னாலும் இதோ என்னை அதிகமாய் நேசித்த என்னுடைய சீஷனாகிய யோவான் இருக்கிறார் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற இயேசு கிறிஸ்து, அந்த அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒவ்வொருவரும் இந்த அன்பினால் நிரப்பப்படுவோம். நம்மளுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம். தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் வெளிப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.